இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சேல் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர் கொண்ட ஒரு விவசாய நிலம் ஒண்ணு சேலுக்கு வந்திருக்குங்க. மொத்த விஸ்தீர்ணம் 3 ஏக்கர். இந்த 3 ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்கன்னா, முத்து சோளம் தாங்க போட்டிருக்காங்க. முத்து சோளம் இந்த 3 ஏக்கர் முழுசுமே பயிரிட்டுருக்காங்க. முத்து சோளத்த தவிர வேற எதுவுமே பயிரிடலைங்க. இந்த முத்து சோள பயிர்லாம் பார்த்தீங்கன்னா, வச்சு 30 நாள் ஆகுதுங்க. 30 நாளத்து முத்து சோளம் தாங்க நீங்க இப்ப பார்க்குறீங்க. மொத்தம் விஸ்தீர்ணம் 3 ஏக்கரா. அந்த 3 ஏக்கரா முழுசுமே பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இந்த 3 ஏக்கரா முழுசுமே பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. மெயினா இந்த இடத்துக்கு வந்து கிணறு, போர், சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க. பக்கத்து காட்டுக்காரன்ட்ட குத்தகைக்கு விட்டுருக்காங்க. அவங்க தான் இத மெயின்டெயின் பண்றாங்க. பாருங்க, நீங்க இப்ப பார்க்குற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, சேலம் டூ விருதாச்சலம், வேப்பூர், சிதம்பரம் போற மெயின் NH ரோடுங்க இது. இந்த ஹைவே ரோட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இடம் சரியா வெறும் 250 மீட்டர் தாங்க. 250 மீட்டர்லயே நம்ம இடம் வந்துருங்க. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், பிரைவேட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒண்ணு இருக்குங்க. ரைட் சைடு நயினார்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க. நம்ம இடத்துலேருந்து எல்லாமே பக்கங்க. நம்ம இடத்த பொறுத்தவரையிலும் இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ல வேப்பூர் வந்துருங்க. ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 9 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா, நயினார்பாளையம் வந்துருங்க. பாருங்க, நீங்க முன்ன பார்த்த அந்த ஹைவே ரோடு தாங்க இது. தலைவாசல் கூட்டு ரோட்லேருந்து சிதம்பரம், விருதாச்சலம், வேப்பூர் போற மெயின் ரோடு இதுதாங்க. இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த கட் ரோடு பார்த்தீங்கன்னா, சரியா ஒரு 250 மீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க. இந்த பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா, 250 மீட்டர்ல நம்ம இடம் வந்துருங்க. இந்த 3 ஏக்கர பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ரோட்டு மேலே தாங்க இடம். பஞ்சாயத்து ரோடு 25 அடி அகலம் கொண்ட பஞ்சாயத்து ரோடுங்க. இந்த பஞ்சாயத்து ரோட்ல ரோடு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 200 அடி வந்துருதுங்க. 200 அடி ரோடு பேஸ்லயே வந்துருதுங்க. அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடு கிடையாதுங்க. 4 ஏக்கர், 5 ஏக்கர் அப்படியே காட்டிலேயே வீடு வச்சிருக்காங்க. நாமளும் இந்த இடம் வாங்கிட்டோம்னா, இங்கேயே வீடு கட்டி இருந்துக்கலாங்க. இடம் நல்லா சேஃபான இடம் தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கருங்க. இந்த 3 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா, கிணறு, போரு, சர்வீஸ் எதுவும் இல்லைங்க. அதனால தான் விலை கொஞ்சம் கம்மியா சொல்றாங்க. ஒரு ஏக்கரின் விலை 32 லட்சம் தான். கிராயத்த பொறுத்து முன்ன பின்ன அனுசரிச்சு எடுத்துக்கலாம்.